டிஎன்டெட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து வந்த கொஸ்டின் வந்து சிலபஸ் என்ன அண்ட் எப்படி படிக்கணும் அப்படின்றது தான். சிலபஸ் நம்ம ஆல்ரெடி வந்து டெலிகிராம் பேஜ்லேயும் கொடுத்தாச்சு, வீடியோவாகவும் போட்டாச்சு. எஸ்பெஷலி அந்த சயின்ஸ் சிலபஸ்லாம் வந்து டாபிக் தனித்தனியாகவே நம்ம ரொம்ப கிளியராக கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ், ஓகேவா? அதாவது தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இது மூணுமே வந்து 30 மார்க்ஸ்க்கு வரும். அடுத்து சயின்ஸ் 30, மேத்ஸ் 30க்குன்னு 60 மார்க்ஸ்க்கு வரும். மேஜர் நீங்கள் எடுக்கிறத பொறுத்து சோஷியல் சயின்ஸ் எடுத்தது சோஷியல் சயின்ஸ் மொத்தமாக 60 கொஸ்டின்ஸ் வரும். இப்படி தான் 150 கொஸ்டின் வரப்போகுது. 3 hours உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் தமிழ் எப்படி 30 மார்க்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னா வந்து இலக்கணம் மட்டும் படிக்கணுமா இல்லை முழுசாக படிக்கணுமானா முழுசாக தான் படிக்கணும். இலக்கணம் மட்டும் படித்தா வந்து இதில் 15 மார்க்ஸ் கூட எடுக்க முடியாது. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக படிக்கணும். 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லாமே வந்து படிக்கணும். தமிழை பொறுத்தவரை ஒரு லைன் கூட விடாமல் படிக்கணும். பட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான பேசிக்கான கொஸ்டின் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் அது நமக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கணும் தமிழில். அடுத்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து அவ்வளோ டெப்த்தாக கேட்பாங்கன்னா அவ்வளோ டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கிராமர்லேருந்து தான் வரும். பட் நம்ம எல்லாமே தான் படிக்கணும். முக்கியமாக ஆத்தரோட டீட்டெயில்ஸ், அவங்க வாங்கின அவார்ட்ஸு, எந்த வருஷம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த கிராமர் வந்து ஒரு பேஜ் கூட விட்டுறாமல் எல்லாமே வந்து கிராமரை நம்ம கவர் பண்ணிடணும். புக்கில் கொடுத்துருக்க சென்டென்ஸ் அப்படியே கேட்பாங்கன்னா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். அடுத்து சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கு நிறைய வந்து புக்ஸும் இருக்குது. அதுக்கான சிலபஸ் வந்து கொஞ்சம் கம்மியான சிலபஸ் தான் மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதை வச்சு நம்ம படிக்கிறப்போ வந்து ஓரளவு டீசெண்டான ஸ்கோர் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கான நோட்ஸும் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கலாம். அடுத்து சயின்ஸ் அண்ட் மேத்ஸ். சயின்ஸ் பொறுத்தவரை சயின்ஸ் வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக தெரியும், நமக்கு நிறைய போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து ஸ்பெசிஃபிக்காக 1 மார்க் தான் கேட்க போகிறாங்க. ஸோ வந்து நமக்கு 1 மார்க்கு கேட்குற மாதிரி கொஸ்டினாக வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி குறைஞ்சிரும். ரொம்ப பேசிக்கான ஈஸியானதெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. ஃபிசிக்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எதுவுமே வந்து விடக்கூடாது. அதாவது நீங்கள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தான் ஒரு டெட் எக்ஸாம் வந்து கொஸ்டின் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி கொஸ்டின் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி படிக்கிறது தான் பெஸ்ட்டு, சரிங்களா? அடுத்து மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து மேத்ஸ்னாலே ரொம்ப ஈஸி தான். ஏன்னா வந்து அதாவது கொஞ்சம் வளவலன்னு பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க கேட்க போகிறது கிடையாது. 1 மார்க் தான் கேட்க போகிறாங்க. பட் ட்விஸ்டடான 1 மார்க்ஸாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் தேடி பிடிச்சி கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்டாலே ஈஸியாக 30 out of 30 எடுத்துடலாம். அடுத்து சோஷியல் சயின்ஸ் பொறுத்தவரை சோஷியல் சயின்ஸும் அதே மாதிரி தான். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே படிக்கணும். ஸோ 6th to 10th ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து 6th to 10th கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். பட் தமிழ் பொறுத்தவரை 11th 12th கம்பல்சரி. இங்கிலீஷ்லேயுமே கிராமர் இருக்கு இல்லையா, அது வந்து 11th and 12thலையும் கிராமர் கண்டிப்பாக பார்த்துக்கணும் நம்ம. சைக்காலஜி வந்து அதில் இருக்க சிலபஸ் படித்தா போதும். சயின்ஸும் அதே மாதிரி தான். 6th to 10th கம்பல்சரி. 11th and 12thல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க், இல்லாட்டி நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் இருக்க 1 மார்க் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறது பெட்டர். ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். மேத்ஸ் பொறுத்தவரை அதுதான். 6th to 10th கம்பல்சரியாக படிச்சுட்டு 11th and 12thல 1 மார்க் கொஸ்டின்னு சொல்லிட்டு வரும். அதாவது இந்த லாக் வச்சு சைன் வச்சு அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி 11th and 12thல தியரமாக தான் இருக்கும். 1 மார்க்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ தேடி பிடிச்சி படித்தோன்னா அதை மட்டும் 11th 12th வந்து நம்ம படிச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட்.